श्रीमद्रङ्गषटारिशम्यमिवराट् प्राप्तागमहन्तद्वयं दृष्ट्या वीररघुद्वहार्यसुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशेवत्सविभूषणं गुरुवरं श्रीश्रीनिवासाभितं श्रीमालोलरमानिवासचरणन्यस्तैकचित्तं श्रये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மார்கழி மாதம் திருப்பாவை அனுபவத்தில் 19வது பாசுரம் 19வது நாளில் அனுபவிக்க போகிறோம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் கான் எத்தனை ஏலும் பிரிவாத்த கில்லாயால் தத்துவமன்னு தகவேலோரெம்பாவாய். கீழே உந்துமதகளித்தன் பாசுரத்தில் தாயாரை கதவு தரமா அப்படின்னு சொன்னால் தாயார் எழுந்து வந்த உடனே அந்த தாயாரை கையை பிடிச்சி பெருமாள் இழுத்து கட்டில் தள்ளி விட்டுறார். அது எப்படி எனக்கு முன்னாடி நீ போவ, நான் தான் என் பக்தனை போய் காப்பாற்றுவேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். உமக்கு முன்னாடி அவள் என்ன தான் கூட்டிருக்கா, நான் தான் போய் காப்பாற்றுவேன்னு தாயார் தான் வருவேன்னு பெருமாளும் பிராட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ என்ன பண்ணுறார் பெருமாள், அந்த புருஷனுடைய பலத்தால் இவ விழுந்துடுறா, கட்டிலில் விழுந்துடுறா, பெருமாள் தாயார் மேலே விழுந்துடுறார். அதுதான் இந்த பாசுரத்துக்கான சேர்த்தி அழகு. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், அதாவது தாயார் ஜீவன்கள் இடத்துலையும் பாசம் வச்சிருக்கா, பெருமாள் இடத்துலையும் பாசம் வச்சிருக்கான்னு பார்த்தோம். இதை தேசிகன் சொல்லும் பொழுது, இருதலை அன்புதனால் எமையின்னடி சேர்த்தருளும் மறுவுடை மார்வனுக்கே மண்ணடைக்கலம் வைத்தருளே. ரெண்டு பக்கத்துலேயும் அன்பு காட்டுறா தாயார். அப்படிப்பட்ட தாயாரோட சேர்ந்த பெருமாளுடைய திருவடிகளை நம்ம பிடிக்கணும் அப்படின்றது தான் சாஸ்திரம், உண்மை. அப்படி பெருமாளும் தாயாரும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த அந்தரங்கமான ஒரு சேர்த்தி, அதை இந்த பாசுரத்தால் ஆண்டாள் அனுபவிக்கிறார். இவா படுத்துன்னு இருக்கக்கூடிய சயன அறையில் எல்லா இடத்துலையும் விளக்கேற்றி வச்சுருக்கான். ஒரு ஆயர் சிறுமியர் வீட்டிலேயே இருக்குன்னு நம்ம தூமணி மாடத்து பாசுரத்தில் பார்த்தோம். அப்படின்னா பெருமாள் ஆற்றுல பெருமாளுடைய அறையில் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், அப்படி எல்லா இடத்துலையும் குத்து விளக்கு எரியறது. இந்த குத்து விளக்குன்னு சொன்ன உடனேவே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். லக்ஷ்மணன், ராமன், சீதை 3 பேரும் காட்டுக்கு போகிறான். லக்ஷ்மணன் என்ன பண்ணுறார், பெருமாள் கிட்ட சொல்லும் பொழுது, அப்பா நீயும் தாயாரும் எல்லா இடத்துலையும் விளையாடின்றிருங்கோ, இந்த 14 வருஷம் நீங்கள் காட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான கைங்கரியம் சேவையை நான் செய்வேன் அப்படின்னு லக்ஷ்மணர், அதாவது ராமனுடைய காலை பிடிச்சிண்டு சீதையை பார்த்து சொல்கிறார் அப்படின்னு ராமாயண ஸ்லோகம் சொல்லுறது. அப்போது நான் ராப்பகலாக முழிச்சுண்டு நீங்கள் என்னெல்லாம் விளையாடுறீங்களோ, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அடிமை கைங்கரியம் பண்ணுறேன்னு சொன்ன லக்ஷ்மணன், பெருமாளும் தாயாரும் சயனத்தில் இருந்தான்னா, ராத்திரியில் அந்தரங்கத்தில் இருந்தான்னா, அப்போ லக்ஷ்மணர் அவளுக்கு என்ன கைங்கரியம் பண்ணுவார் அப்படின்ற கேள்வி வரும். அதுக்கு அழகாக நம்ம அதுக்கு அழகாக நம்ம உரையாசிரியர்கள் சமாதானம் கொடுக்குறா. இவர் ஆதிசேஷன், சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு தான் ரூபத்தை மாற்றி மாற்றி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறார். அதாவது பெருமாள் போனால் பெருமாளுக்கு குடையாக இருக்கார், பெருமாள் உக்காந்தா பெருமாளுக்கு சிங்காசனமாக இருக்கார், பெருமாள் படுத்துண்டா படுக்கையாக இருக்கார், பெருமாள் நடந்தால் பெருமாளுக்கு பாதுகையாக இருக்கார்னு இந்த ஆதிசேஷன்னு சொல்லக்கூடிய அனந்தனே பலவிதமான கைங்கரியத்தை பண்ணுறார். அப்போது இவ படுத்துன்னு இருக்கும்பொழுது அந்த அறைக்கு எப்படி இவர் ஒரு மனித உருவத்தோடு இருக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணாராம், அந்த இடத்துல தாயாருக்கும் பெருமாளுக்கும் குத்து விளக்கு மாதிரி விளக்கு கைங்கரியம் பண்ணாராம். யார்? லக்ஷ்மணன். அந்த மாதிரி குத்து விளக்கெரிய அப்படின்னா தாயாரும் பெருமாளும் இருக்கக்கூடிய சயன அறையில் எங்கேயும் விளக்கெரியப்பட்டிருக்கு. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், அந்த கட்டிலை வர்ணிக்கிறா. பெருமாளும் தாயாரும் இருக்கக்கூடிய படுக்கை அறை, அதில் படுக்கைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்டில். பெருமாள் கம்சனை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய குவலையா பீட்டம்ன்ற பட்டத்து யானையை அழிச்சார் அப்படின்னு ஒரு கதையை நாம் பார்த்தோம். வல்லானை கொன்றானைன்ற இடத்துல அந்த யானையை கொன்று அந்த யானையுடைய தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டுலாம் இவர் இருக்கிற கட்டில். என்றைக்குமே பொம்மநாட்டிக்கு தான் ஆத்துக்காருடைய பிரபாவத்தில் இருக்கிறது தான், அவருடைய வருமானத்திலையும் அதில் இருக்கிற பெருமை ஒரு பொம்மநாட்டிக்கு வேறு எதுலேயும் கிடையாது. அந்த மாதிரி
ஆத்துக்காருடைய வீர சாதனை, அதாவது வீர சாகசம், ஒரு யானை, கோலையாப்பிட்டம்ன்ற யானை, அவ்வளோ பெரிய யானையை ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு 6 வயசு இருக்கிற குழந்தை சம்மாரம் பண்ணி தந்தத்தை எடுத்துன்னு வந்ததுன்னா அந்த குழந்தைக்கான வீரம் எப்படி இருக்கும்னு இப்போ நப்பிண்ணை பிராட்டி ஆரம்பத்தில் நப்பிண்ணை பிராட்டி சந்தோஷிக்கிறலாம். இந்த நப்பிண்ணை பிராட்டி யார் அப்படின்னா யசோதையுடைய சகோதரனுடைய மகள், கும்பன்னு பேர் இவருடைய அப்பாவுக்கு. கிருஷ்ணனும் இந்த நப்பிண்ணை பிராட்டியும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் வளர்றா. ஏன் அப்படி சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்றவா அப்படின்னு கேட்டேன்னா, யசோதை குளிப்பாட்டும் பொழுது சொல்கிறா, அப்பா நீ இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு மண்ணோட வராத, நப்பிண்ணை இருக்கா, உன்னை பார்த்தா சிரிப்பா, நாணெத்தனையும் இல்லாதாய் நப்பிண்ணை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என்மணியேன்னு பெரியாழ்வார் யசோதை பாவத்தில் பாடுறார். அப்பா நீ இந்த மாதிரி போயிட்டு விளையாடிட்டு மண்ணுக்குன்னெல்லாம் சேர்த்துன்னு வந்தேன்னா இப்படி நாணமே இல்லாமல் இருக்கியேன்னு நப்பிண்ணை சிரிப்பா, அதாவது வெக்கமே இல்லாமல் இருக்கேன்னு நப்பிண்ணை சிரிப்பா, அதனால் இந்த அழுக்கோட இருக்காத வந்து குளிச்சுடுன்றாள். அதனால் கிருஷ்ணனும் நப்பிண்ணையும் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் உண்டு. இப்போ பருவ காலம் வந்த உடனே அவள் 2 பேரும் சேர்ந்து இருக்கா, கல்யாணம் ஆகிடுறது. இந்த நப்பிண்ணை பிராட்டி விஷயத்தில் கண்ணனுக்கு எவ்வளவு ஆசை இருக்குது, அவள் எவ்வளவு அழகாக இருக்கா அப்படின்னு சொல்ல போகிறது தான் மேல் வரிகள். குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், அந்த தந்த கட்டில் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி, அந்த பஞ்சசயனம் அப்படின்னா அந்த படுக்கைக்கு ஒரு 5 தன்மைகள் சொல்கிறது. இது 3 விதமாக சொல்கிறா. மென்மை, வெண்மை, குளிர்த்தி, வாசனை, அழகு. இது ஒரு விதமான பஞ்சசயனம். இன்னொரு பக்கம் சொல்லும் பொழுது 5 வித பஞ்சுகளை பற்றி பேசுகிறா. அன்னத்தூவி, மயில் தூவி, வெண்பஞ்சு, இலவம் பஞ்சு, செம்பஞ்சு அப்படின்னு இந்த 5 பஞ்சை பற்றியும் பஞ்சசயனம்னு சொல்கிறது உண்டு. இன்னொரு ஒரு விதமாக இந்த பஞ்சசயனத்தையும் சொல்கிறா. தளிர், மலர், பட்டு, பஞ்சு, மென் கம்பளம். தளிர்னா நல்ல, அதாவது ரொம்ப 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 மென்மையாக இருக்கிறது. மலர்னா பூ மாதிரி இருக்கிறது. பட்டு எல்லாருக்கும் தெரியும், பஞ்சு எல்லாருக்கும் தெரியும். மென் கம்பளம்னா மெலீசு போர்வை, அந்த மாதிரி இருக்கணும். ஆக இந்த பஞ்சசயனம்ன்றதை இந்த 3 விதமாக உரையாசிரியர்கள் சொல்கிறா. அப்படிப்பட்ட கட்டிலுக்கு மேலே பஞ்சசயனம், இப்படிப்பட்ட ஒரு மெத்தையில் மேலேறி அதுக்கு மேலே இருக்கா யார்? பெருமாளும் தாயாரும். ஏன் எழுந்து போன தாயாரை பெருமாள் கையை பிடிச்சி இழுத்துடுறார், தாயார் கீழே விழுந்துடுறா. அவள் விழுந்த வேகத்தில் பெருமாள் தன்னுடைய நிலையை தடுமாறி இவரும் தாயார் மேலே விழுந்துடுறார். இதை தான் இப்போ வர்ணிக்க போகிறா. கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. ரொம்ப ரொம்ப ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயத்தை ஆண்டாள் வர்ணிக்கிறா. குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அந்த நப்பிண்ணையுடைய தலைமுடி எப்படி இருக்குது, அதில் எப்படி வாசனை வருதுன்றதை பார்த்தோம். அதை தான் இங்கே சொல்கிறா. கொத்தலர் பூங்குழல், நல்ல அடர்த்தியான வண்டுலாம் வரிசையாக ரீங்காரம் பண்ணிட்டு எல்லா வண்டையும் வரிசையாக வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான் பிராட்டியுடைய கூந்தல். கொத்தலர் பூங்குழல் அப்படி இருக்கக்கூடிய நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. பெருமாள் தாயாருடைய திருமார்பகங்களில் சாஞ்சின்னு இருக்கார், படுத்துன்னு இருக்கார்ன்றது தான் இந்த பாசுரம் வர்ணிக்கிறது. இதை சொல்லும் பொழுது கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பான்னு ஒரு சில பேர் பதங்களை பிரிப்பா, இல்லை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பான்னு பதங்களை பிரிப்பா. இப்போ கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பான்னா தாயார் கீழே படுத்துன்னு இருக்கா, பெருமாள் தாயார் மேலே படுத்துட்டு அவளுடைய திருமார்பகங்களில் தலையை சாச்சின்னு இருக்காருன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பான்னா தாயார் கீழே படுத்துட்டு இருக்கா, தாயார் மேலே பெருமாள் படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயத்தை ஆண்டாள் இந்த இடத்துல சொல்கிறா. ஏன் மலர் மார்பா அப்படின்னா, தாயார் இந்த நீலா பிராட்டியோடைய அழகை வர்ணிக்கிறச்ச ஸ்ரீ பிராட்டியை காட்டிலும் பூமி பிராட்டியை காட்டிலும் நீலா பிராட்டிக்கு அழகு ஜாஸ்தின்னு பல பேர்கள் பல உரைகளில் சொல்கிறா. அப்படிப்பட்ட தாயாருடைய அழகில் மயங்கின பெருமாள், அதாவது தாயார் எழுந்து போனால் கையை பிடிச்சி தள்ளிட்டார், இவ எழுந்து போனால் இப்போ அந்த அழகில் இவர் மயங்கிட்டார். தாயாருடைய அழகை விட்டு மீண்டு வர முடியல. அதனால் தாயார் மேலேயே படுத்துண்டு தாயாருடைய அழகை பருகிறாராம். அவளுடைய திருமார்பகங்கள் பெருமாள் மார்பில் பட்ட உடனே பெருமாளுடைய மார்பானது மலர்ந்து தான். சாதாரணமாகவே தாயார் இருக்கக்கூடிய மார்பு அகலையில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கி உரை மார்பான்னு எங்கள் ஸ்ரீனிவாசனை பற்றி நம்மாழ்வார் பாடினார். அப்படிப்பட்ட தாயார் இருக்கக்கூடிய மார்பானது இந்த நீலா பிராட்டியுடைய திருமார்பகங்களுடைய ஸ்பரிசம் ஏற்பட்டதுனால இன்னும் மலரர் தான், விரிவடையர் தான்.
அதுதான் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திர வாய். பெருமாள் வாய் திறக்கிறதுக்கு போகிறாராம் இவளுக்கு பதில் சொல்கிறதுக்கு. உடனேவே நப்பின்னை பிராட்டி வாயை மூடிடலாம். அது எப்படி? அவள் என்ன கூட்டா, நான் போனேன் நீர் தடுத்தீர், இப்போ உம்மை கூட்ட உடனே நீர் போறீர், நீர் எப்படி போகலாம்? நான் தான் முதல்ல ஏன்னா எப்பயுமே நம்ம சரணாகதி பண்ணும் பொழுது தாயார்கிட்ட போயிட்டு தாயாரை முதல்ல சேவித்து தாயார்கிட்ட சரணாகதி பண்ணிவிட்டு அப்புறம்தான் பெருமாள்கிட்ட பண்ணணும். இதுதான் சாஸ்திரம், இதுதான் பெரியவாளுடைய வழக்கம். ராமானுஜர் கூட இந்த பங்குனி உத்திர திருநாளில் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணும் பொழுது முதல்ல தாயார்கிட்ட ஒரு சரணாகதியை பண்ணி அதுக்கப்புறம் தான் பெருமாள்கிட்ட பண்ணுறார். அதனால் பெருமாளும் தாயாரும் ரெண்டு பேரும் நமக்கு சமமானவர்கள். இவாளுக்குள்ள யார் வசதி யார் கீழன்றதே கிடையாது. அப்படிப்பட்ட பெருமாளும் தாயாரும் சேர்ந்த சேத்தியில் தான் நாம் போய் சரணாகதி பண்ணணும், அடைக்கலம் புகணும், அடைக்கலம் புக வேணும்ன்றது சாஸ்திரம். இப்போது ஏன் அப்படின்னா பெருமாள் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றணும்னு காத்துருக்கார். தாயாரே தப்பு சொன்னால் கூட பெருமாள் அதை ஏற்றுக்க மாட்டாளாம். கேட்டால் என் அடியார் அது செய்யார், அப்பா என்னுடைய பாகவத்தால் தப்பு செய்ய மாட்டா, செய்தாரேல் நன்றி செய்தார் என்பறான். அப்படியே அவள் செஞ்சாலும் அது நல்லதாக தான் இருக்கும்னு பெருமாளுக்கு தன் பாகவதர்கள் தன் அடியார்கள் இடத்துல அவ்வளோ பெரிய விசுவாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாயார் போய் முதல்ல, அதாவது தன் அடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுறைக்கு மேல், அதாவது தன்னுடைய பக்தர்கள் இடத்துல தாயாரே வந்து பெருமாள் கிட்ட தப்பு சொன்னாலும் பெருமாள் என்ன சொல்வாராம்? என் பாகவத்தால் என் அடியால் அப்படி பண்ண மாட்டான்னு வரான். முதல்ல தாயார் போய் அப்படி சொல்லுவாளான்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா தாயாரை வர்ணிக்கக்கூடிய சுவாமி தேசிகன் அனுக்கிரக மையம் வந்தே, அவளுக்கு அனுகிரகம் மட்டும்தான் பண்ண தெரியும், வேற எதுவும் தெரியாது. அவள் பார்வை எங்கெல்லாம் படறதோ அங்கெல்லாம் செல்வம் குழிக்கும், அவள் பார்வை எங்கே படலையோ அங்கெல்லாம் செல்வம் குழிக்காது. இது ஒன்னொன்றுத்துக்கும் பலவிதமான உரைகள் பலவிதமான ஸ்லோகங்கள் பாசுரங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆக பெருமாளும் தாயாரும் ரெண்டு பேரும் நமக்கு உத்தேசியம். அப்போ தாயார் கேட்குறா, நான் ரெக்கமெண்டேஷன், அதாவது நான் வந்து உனக்கு பரிந்துரை பண்ணாதான் நீ அவளை போய் காப்பாற்றணும்பா, அதனால் நீ முன்னாடி போகக்கூடாது, நான் தான் போகணும். புருஷாகாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. புருஷாகாரம்னா ரெக்கமெண்டேஷன் அர்த்தம். தாயார் ஜீவர்கள்கிட்டேருந்து அவளுடைய குறைகளை கேட்டு அதை பெருமாள்கிட்ட எடுத்து உரைக்கிறா. ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டியாக தாயார் இருக்கா. அப்போது வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் அப்படின்னு சொல்லும்பொழுது தாயார் பெருமாளுடைய வாயை மூடிடுறாளாம். உடனே இவா சொல்கிறாளாம், அம்மா தாயே நீ பண்ணுறது சரியா? நீனும் என்னை போல தானே ஒரு பொம்மனாட்டி, உனக்கு நாங்கள் படுற வேதனை தெரியாதா? நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப கண்ணனை அடையிறதுக்கு, அப்படின்னா நாங்கள் வந்து என் நிலைமை தெரிஞ்சு நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னா இதெல்லாம் இவாளுக்கு எப்படி தெரியறது அப்படின்னா பெருமாளும் தாயாருடைய மனோபாவம் இந்த ஆயர் சிறுமியர்களுக்கு நன்னா தெரியும். ஏன்னா இவா ரெண்டு பேருமே காப்பாற்றுறேன்னு சொல்லி தானே இவா அந்த நோன்பு நோத்துன்னு வந்திருக்கா. அப்போ சொல்கிறா, இந்த நப்பின்னை பிராட்டி பெருமாளுடைய வாயை மூடிடுறா, அதனால் இவா சொல்கிறா நீ பண்ணுறது சரியில்லைன்றது. இவாளுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்தவளும் நின் ஆகத்து இருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால்னு திருமங்கையாழ்வார் பாடுறாராம். அதாவது ஒரு தாயுடைய பாவனையில் பாடுறார். தாம் பொண்ணு பெருமாள் கிட்ட காதல் கொண்டுட்டா, அந்த காதலானது அவளுக்கு தெரியறதான் தாயார் கூட இருக்கா. அந்த தாயார் சமுத்திரத்திலேருந்து வந்தவ, அமுது போன்றவ, அமுதில் பிறந்த பெண்ணமுது அவ. அந்த தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாள் இடத்துல என் பொண்ணு போய் காதல் வச்சுட்டு இருக்காளே, இது எப்படி நடக்கும்? செழுங்கடல முதனில் பிறந்த அவளும் நின் ஆகத்து இருப்பது அறிந்தும், பெருமாளுடைய திருமார்பில் அவள் இருக்கான்னு தெரிஞ்சும் இவளுக்கு ஆசை விடலையே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாடுறார். அதே மாதிரி ஆண்டாள் கேட்குறா, அம்மா நீ எங்களுக்காக பரிந்துரை பண்ணணும், ஆனால் நீ விட்டு உன் ஆத்துக்கார விடாமல் பிடிச்சி வச்சின்னு இருக்கியே, நாங்கள் வந்திருக்கோமே, எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், ஆகவே நீ அவனை எழுந்துக்கவே விடமாட்டேன்றியே, எத்தனை ஏழும் பிரிவாற்றைக்கு இல்லாயால், எங்களால் அவனுடைய பிரிவை தாங்க முடியாது, அதனால் நீ செய்யறது சரியில்லை, தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். ஆகவே ரெண்டு பேருமா வந்து எங்களுக்கு கதவை திறந்து எங்களுடைய பிரார்த்தனையை காது கொடுத்து கேளுங்கோள் அப்படின்றத தான் இந்த குத்து விளக்கெரியன்ற பாசுரத்தில் ஆண்டாள் நமக்காக சொல்கிறா. ஆகவே பெருமாளும் தாயாரும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்த்தியில்தான் நாம் நமது விண்ணப்பத்தையும் சரணாகதியும் செய்ய வேண்டும் அப்படின்ற உயர்ந்த பெரும் சரணாகதி சாஸ்திரத்துடைய அடித்தளமான கருத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்தாலையும் போன பாசுரத்தாலையும் நமக்கு அருளி செய்கிறார் என்பதுதான் உந்து மதகளித்தன் குத்துவிளக்கரிய பாசுரத்துடைய அர்த்தம். இப்போ மேற்கொண்டு பெருமாள் எப்படி வாளுடைய கைங்கரியங்களை கேட்கிறார் அப்படின்றத அடுத்த பாசுரத்தில் அனுபவிப்போம். சதமகமன நீலாச்சாரு கல்லாரகஸ்தா ஸ்தனபர நமிதா அங்கீ சாந்திர வாத்சல்ய சிந்து
अलक विनिहिताभिराकृष्टनाथा विलसतु कृतिगोदा विष्णुचित्तात्मजानः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः।